guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பல்சர் NS 160 தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் வந்து பல்சர் 160 அந்த வீடியோ போறேன்னு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த வீடியோ தான் வந்து போட போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ஓவர் வியூ வந்து நீங்கள் பார்த்துருங்க, ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃப்ரண்ட் வந்து ஹெட்லைட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக அந்த NS 200 மாதிரியே வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் இது மாதிரி வந்து லைட்னிங் மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க அந்த DRLs. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. NS 200 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீடு வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்சாக்ஷன் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேடிஸ் நீங்கள் போகிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இது சேஃப்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக தெரியுது. அண்ட் ஓவரால் அந்த பைக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பிரேக்கிங் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து டியூவல் சேனல் ABS தான் வரும். ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இது ஃப்ரண்ட் இது பேக் பிரேக். அப்புறம் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிக்கர் வரும். ஸோ NS 160 பார்த்திங்கன்னா கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அப்புறம் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்துக்கலாம். ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து எல்லா இண்டிகேட்டரும் காட்டுது, ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் தான். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், அதோட ரிஃபைன்மெண்ட் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை வேண்டாம் ப்ரோ. ஆக்சுவலாக மக்களே இதில் வந்து ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியலை. அண்ட் காய்ஸ் இதோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து ஆயில் கூல்டு இன்ஜின். NS 200 பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் வரும். பட் NS 160 பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க, DTSI. அப்புறம் இதோட இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 17 PS பவர், 9000 RPM. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பார்த்தீங்கன்னா 14.6 Nm டார்க் அண்ட் 7250 RPM வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் வந்து 160 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அந்த NS 200 கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா NS 200 மட்டும் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டேர்னிங் இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED தான் வரும். எல்லாமே சேம் தான். பட் இங்கே என்ன சேஞ்சஸ்னால் உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிக்கர் வருது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. அப்புறம் வந்து இன்ஜினோட பவர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் NS 160 அந்த டிசைனிங் அதோட இது வந்து பேட்ச் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதோட அப்புறம் பல்சரோட பிராண்டிங் வந்து செம்மையாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. பல்சரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2017 mm வருது. வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 804 mm வருது. அப்புறம் வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1373 mm வருது. அண்ட் மெயின் திங் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 170 mm வருது. ஓரளவு நல்லாவே ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸாக தான் இருக்குங்க, அவ்வளோலாம் தட்டாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பைக் வந்து வாங்கலாம். நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான டிசைன், சேம் ஆஸ் லைக் NS 200 மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான டிசைன். அண்டு ஃப்ரண்ட்லேயுமே அந்த ஹெட்லேம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. எனக்கு பிடிச்சது இந்த ஹெட்லேம்ப் தான் தண்டுறது. ஸோ இதில் வந்து பெட்ரோல் கிடையாது.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டியிருப்பேன். சேம் ஆஸ் யூஷுவல் NS 200 மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக நான் இந்த பல்சர் 160 NS பற்றி நான் ஓவரால் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நான் கொடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இங்கே வேறு நல்ல வேர்த்து ஊற்று, ஸ்வெட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டில் தி சைனிங் ஆஃப். பை 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 பை.